ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் சேனல். சொன்னீங்க நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மதராசி இந்த மூவியோட ட்ரைலர் நேற்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. நேற்று 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேங்க. நம்ம சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்கில் அதுக்கப்புறம் நம்ம ஏஆர் முருகதாஸ் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இந்த மூவிக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த டீசர் அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ்லாம் பார்த்து இந்த மூவி பற்றி பேசலாம்னு நினச்சேன். பட் ட்ரைலர் இறங்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போது ட்ரைலர் வந்துருச்சு. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும் September 5 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்னும் 10 days இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ டக்குன்னு ரிலீஸ் ஆயிரும் இந்த மூவி. கண்டிப்பாக இந்த ட்ரைலர் பார்த்த உடனே எனக்கு இந்த மூவி மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்ல ட்ரைலர்னு தான் சொல்லணுங்க. சீரியஸாலுமே எனக்கு இந்த மூவி மேலே அவ்வளோக்கா ஹோப் கிடையாது. பிகாஸ் ஏன்னா ஏஆர் முருகதாஸோட கடைசி 2 ப்ராஜெக்ட் அப்படி. ஸோ தர்பார் அதுக்கப்புறம் சிக்கந்தர், இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே ரொம்பவே மிட்டான ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ அதனாலே எனக்கு கொஞ்சம் இது மேலே ஹோப் இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் இந்த ட்ரைலர் பார்த்த உடனே சீரியஸாலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஒரு சூப்பரான ட்ரைலர் எடிட்டுங்க. ஸோ ட்ரைலர் எடிட்னா இப்படி தான் இருக்கணும். அதுவும் ஒரு 20 செகண்ட்ஸ் போர்ஷன்ஸ் வரும் இந்த ட்ரைலரில். ஸோ அந்த 20 செகண்ட்ஸ் போர்ஷன்ஸ் செம்மையாக எடிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அனியோட மியூசிக் பற்றி பேசி ஆகணுங்க. ஸோ அனியோட மியூசிக் இந்த ட்ரைலரில் நல்லா இருக்குது. பட் மூவியில் எப்போ இருக்குன்னு தெரிலங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ட்ரைலர் ரிலீஸ் அதுக்கு முன்னாடி நம்ம ஏஆர் முருகதாஸ் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்ப ஸோ நிறைய இடத்துல இந்த மூவி ஒரு லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் நிறையா ஹியூமர் இருக்கும். ஸோ நம்ம பழைய சிவகார்த்திகேயனை பார்க்க போகிறீங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதனாலேயே ஏதோ கிண்டி வச்சிருக்க போகிறாரோ அப்படின்னு நினச்சேன். பட் ட்ரைலர் நிஜமாலுமே நல்லா இருக்குங்க. இந்த மூவியில் ருக்மணி வசந்த் தான் நம்ம ஃபீமேல் லீடாக ப்ளே பண்ணியிருக்காங்க. சீரியஸாலுமே இந்த ட்ரைலர் பார்த்தாலே நல்லா தெரியுது. ஸோ இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குது இந்த மூவியில். ஸோ இந்த ட்ரைலரில் அவங்க அந்த ஃப்ளையர் பேஸில் சாகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியில் அவங்க சாக நிறையா வாய்ப்பே இல்லைங்க. பிகாஸ் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டரை சுற்றி தான் இந்த மூவி ரெவால்வ் ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டர் சாக வாய்ப்பு இல்லை. ஸோ ட்ரைலரில் அப்படி காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க இல்லாமல் இந்த மூவியோட வில்லன் நம்ம வித்யுத் ஜமால் தான் இந்த மூவியில் வில்லனாக நடிக்கிறாரு. எஸ், நம்ம துப்பாக்கி மூவியில் வில்லனாக நடித்தவர். ஸோ அதுவும் ஏஆர் முருகதாஸோட மூவி தான். உங்களுக்கே தெரியுங்க துப்பாக்கி மூவியில் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. சீரியஸாலுமே செம்மையாக நடிச்சிருப்பார். மூவியுமே ஒரு செம்மையான மூவிங்க. ஸோ அந்த மூவிக்கு ரிப்பீட் வேல்யூ சொல்லவே தேவை கிடையாது. ஸோ எத்தனை டைம் பார்த்தாலுமே போர் அடிக்காது. ஸோ எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கண்டிப்பாக கிடைக்குது. துப்பாக்கி அளவுக்கு இல்லைனாலுமே எனக்கு தெரிஞ்சு இந்த மூவி நல்லா இருக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தோணுதுங்க. அதுவும் இந்த ட்ரெய்லரில் செம்ம ஹைலைட்டான விஷயம் நம்ம வித்யுத் ஜமால் சொல்கிற டைலாக் தாங்க. துப்பாக்கி யார் கையில் இருந்தாலுமே நான் தான்டா வில்லன் அப்படிங்கிற மாதிரி செம்ம டைலாக் பேசியிருப்பாரு. ஸோ அது துப்பாக்கி ரெஃபரன்ஸ் தான், அது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த விஷயம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இவங்கெல்லாம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நம்ம பிஜு மேனன் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் விக்ராந்த் இந்த மூவியில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரைலர் பார்க்குறப்ப எனக்கு தோணுது அவரோட ரோல் கொஞ்சம் முக்கியமான ரோலாக இருக்குன்னு. ஸோ எனக்கு இப்போ வரையுமே இந்த ட்ரைலர் பார்த்ததில் ஒரு நல்ல வைப்பு தான் கிடைக்கிது. ஸோ எனக்கு இந்த மூவி நல்லா இருக்கும்னு சொல்லி கண்டிப்பாக தோணுது. ஸோ இந்த மூவி ஏஆர் முருகதாஸோட ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்குன்னு எனக்கு தோணுதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ருக்மணி வசந்த் இந்த மூவியில் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுறாங்க. அவங்கள ரெஸ்கியூ பண்ணுற மிஷனில் தான் நம்ம எஸ்கே இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. மோஸ்ட்லி அதாங்க ஸ்டோரியாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த மூவியோட ஸ்டோரி என்ன, அதுக்கப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் மூவியே எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த ட்ரைலர் பார்த்த உடனே உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூடியூப் சேனல்.